வணக்கம், விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வருகிறேன். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் முக்கணி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். முக்கணி கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. வானலில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 6 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எதுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்குறோம்னா, மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக, பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கிறக்காண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறோம். 3 கப்பு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விடுங்க. நல்லா கலக்கிட்டே வாங்க. மூன்று டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. 10 to 15 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா மாவு நல்லா ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொழுக்கட்டை மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் வானொலி காஞ்சதுக்கப்புறமா 1/2 கப் அளவில் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. தேங்காய் பொன்னிறமாகவும் தேங்காயோட நறுமணம் வர வரைக்கும் கிண்டிக்கோங்க. 6 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஒரு வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக நறுக்கிங்க. நறுக்கினதை அதை நம்ம வதக்கி வச்சதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா நசுக்குங்க. அதே மாதிரி வாழைப்பழத்தை இப்போ வாழைப்பழ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. வானொலி காய்ஞ்சதுக்கப்புறமா 1/2 கப் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. தேங்காய் பொன்னிறமாகவும் நல்லா தேங்காயோட நறுமணம் வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. ஒரு மாம்பழப்பழத்தை சின்ன சின்ன நறுக்கின சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மசிச்சு விடுங்க மாம்பழத்தை. ஐம்பது கிராம் அளவுள்ள வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சு. மாம்பழ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. வானல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 கப் உள்ள தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. தேங்காய் பொன்னிறமாகவும் நறுமணம் வர வரைக்கும் கிண்டிக்கோங்க. பலாப்பழம் அரைச்சதை சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் 4 பலாச்சோளம் எடுத்துருக்கிறேன். நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏலக்காய் 4 பிச்சு போட்டுக்கோங்க. இருபத்தஞ்சு கிராம் அளவுள்ள வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பலாப்பழ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. 3 கொழுக்கட்டை பூரணத்தை தனித்தனியாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. மொத்தமாக வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. கொழுக்கட்டை அச்சில் நெய் தடவிக்கோங்க. நெய் எதுக்கு நம்ம தடவுறோம்னா, கொழுக்கட்டை மாவு அந்த அச்சில் ஒட்டாமல் இருக்கிறக்காண்டி தடவுறோம். நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஒரு சின்னதாக உருண்டை உருட்டிட்டு கொழுக்கட்டை அச்சில் வச்சு நல்லா அமுக்கிக்கோங்க.
வாழைப்பழ பூரணத்தை நடுப்பகுதியில் வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கம் வச்சுட்டு நல்லா அமுக்கிக்கோங்க. வாழைப்பழ கொழுக்கட்டை அச்சு மாவு ரெடி ஆயிடுச்சு. மாம்பழ பூரணத்தை நடுப்பகுதியில் வச்சுட்டு நல்லா அமுக்கிக்கோங்க. மாம்பழ கொழுக்கட்டை மாவு வச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பலாப்பழ பூரணத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மடித்து விட்ருங்க. கேப் இல்லாமல் நல்லா மடிச்சுக்கோங்க. செஞ்சு வச்ச கொழுக்கட்டை மாவை இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சுக்கோங்க. 10லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. முக்கணி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த முக்கணி கொழுக்கட்டையை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.